பிரைஸ் லார்ட் டு ஆல். இன்றைக்கு நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது எப்பவும் வழக்கம். இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து பேசினார். நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்டேன். எப்போல்லாம் நான் கேட்கணும்னோ கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னார். நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எப்போ நான் ஜெபம் செய்தாலும் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தரீங்களா ஆண்டவரே, ஆனால் அந்த வார்த்தை அந்த இது என் வாழ்க்கையில் நிறைவேறலையா ஆண்டவரே, நான் கேட்ட ஜப குறிப்பு அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை குறித்து விளக்கமாக எனக்கு பேசினார். நான் நம்புவது கர்த்தரால் ஆகும். சங்கீதம் 62:5. இந்த வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கினே இருக்கிறாரு. அப்போ கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட இப்போ நான் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை நான் கானானுக்கு கொண்டுன்னு போத்திருக்கு. 40 நாளே எனக்கு ஆனால் போதும், நான் 40 வருடமாக மாற்றினதுக்கு காரணம் இருக்குதுல்ல. அதுபோல் அந்த பயணத்தில் அவர்கள் அந்த கானானை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் பக்குவப்பட்டார்களோ, எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டார்களோ, அப்படி இந்த காரியத்துக்காக நீ உடைக்கப்பட வேண்டும். அப்போதான் ஒரு காரியம் உனக்கு இலவசமாக, உனக்கு ஒரு காரியம், ஒரு ஜப குறிப்பு உனக்கு உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறுதுன்னா அது உடைக்கப்படாமல் அது உனக்கு ஈஸியாக கிடைச்சிங்கன்னா அந்த காரியம் உனக்கு எப்படி பயன்படுத்தணும், எப்படி உனக்கு இந்த காரியத்தை ஒரு வண்டி வாங்குறதாக இருக்கட்டும், எப்படி உனக்கு அதை பாதுகாக்கிறது, எப்படி வைத்திருக்கிறது, எப்படி அந்த காரியத்தை நீ பராமரிக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. உடைக்கப்பட்டு உனக்கு இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று கர்த்தர் என் இதயத்தில் பேசினார். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் இன்னொரு கேள்வியை நான் வைத்தேன். ஆண்டவரே, அப்போ தாவீதுக்கு மட்டும் ஆண்டவரே நீங்க பயிற்சிக்கு கொண்டே இருந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, தாவீதுக்கு நான் பயிற்சி கொடுத்துனே இருந்தேன். தாவீதுக்கு வரங்களை கொடுத்தேன். சிங்கத்தின் வாயை கழிக்கிறான், கரடியின் வாயை கழிச்சான், எல்லாம் கொடுத்தேன். ஆனால் தாவீதுக்கு அவமானங்கள் நின்றது. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு சின்ன இடத்துல ஒரு கொஞ்சம் ஆடுகளை வைத்து மேய்க்கிறவன், தம்பிங்கிற இடத்துல, அண்ணன்கிற இடத்துல, தகப்பன் இடத்துல, ஊருக்கு பார்க்கறதுல, ராஜாக்கள் முன்னால எல்லாரும் அவனை ஏழாளமாக பார்த்தாரு. ஒரு சிறுவன் தானே, அவனால என்ன செய்ய முடியும், அவனை நான் பயன்படுத்திக்கினே வந்தேன். அவனுக்குள்ள ஒரு வார்த்தை இருந்தது. அவனை நான் ஒரு இடத்துல அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அவன் அவனுக்கு பலனை கொடுத்தேன், அவனுக்கு திறமையை கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவனை உடைக்க வச்சு தாவீதை அவன் அடித்த உடனே அவன் எல்லாரோட வார்த்தை எல்லார் முன்னாலும் தேவன் தலையை உயர்த்தினாங்க. அது போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ நம்புகிறது என்னாலே ஆகும். ஆனால் அந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவன் என்னிடத்துல சொன்னது போல உனக்கு கொடுக்க வேண்டிய காரியம் ஆகும், அது நான் தருவேன். ஆனால் உனக்கு நான் தரும்போது அந்த காரியத்தை நீ எப்படி பராமரிக்கணும், அந்த காரியத்தை நீ எப்படி வைக்கணும், அந்த சுகத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும், இந்த வீட்டை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும், இந்த கடத்தை நீ எப்படி அடைக்கணும், எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். நீ நம்புகிறது என்னாலே ஆகும். ஆனா நீ அதற்காக உடைக்கப்பட்டு, அதற்காக நீ ஜெபித்து, நீண்ட நாள் நீ கண்ணீரோடு ஜெபித்து உடைக்கப்பட்டு நீ உனக்கு இந்த காரியம் உனக்கு வரும்போது அது ஜெயமாக இருக்கும், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு பலனா இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு. அது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு சொன்னார் ஆண்டவர், இது உங்களுக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் அதை சொல்ல நான் விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு இந்த காரியத்து மூலியமாக சொல்கிறாரு. இந்த வசனத்து மூலியமா எனக்கு சொன்னதை நான் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். இது உங்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். தேவன் இன்றைக்கு சொல்கிறார், நீ நம்புகிறது என்னாலே ஆகும். நம்ம தேவனை நம்புவோம். ஒருவேளை ஒரு பலவீனம் இல்லாமல் இருக்கலாம், நீண்ட நாள் அந்த வியாதியை விடுதலை பெற வேண்டும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அந்த பலவீனங்கள் பலனாய் மாறுவதற்கு அவராலே முடியும். நல்லா ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் ஆண்டவரே எனக்கு பிள்ளை பிறக்கவில்லையே, ஆண்டவரே நான் வருத்தத்தோடு இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு வார்த்தை நீங்க தருகிறதே ஆண்டவரே அப்படின்னு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்புகிறது என்னாலே ஆகும்.
கர்த்தர் சொல்லுகிறது போல உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து உடைக்கப்பட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள் முடிவு வரும்போது தேவன் நம்மளை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம ஒரு சாட்சியாய் கர்த்தர் நம்மளை என்னை உடைத்தார் இந்த காலகட்டங்கள் வரையும் நான் இப்பொழுது அந்த காரியம் நடந்தது போல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க நீண்ட நேரம் வீடு கட்டுவதற்காக ஜெபித்து இருக்கலாம், இல்லை நீங்க வியாதி மறைவதற்காக ஜெபித்து இருக்கலாம், இல்லை ஆண்டவரே இந்த இடத்துல நான் கடனை வாங்கிட்டேன், நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு நீண்ட நாளா ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தோடு நீங்க இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புவது என்னாலே ஆகும் என்று. ஒருவேளை இன்றைக்கு நீங்க இன்னைக்கு வந்து எந்த ஜப குறிப்பை நீங்க வைத்திருக்கிறீர்களோ அது கர்த்தராலே ஆகும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்காக ஒரு 2 செகண்ட் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்துல பேச வைத்த தயவுகளுக்காக நான் கர்த்தருக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு தேவனீர் என்னிடத்துல பேசுறது போல, எனக்கு நீர் ஆறுதல் கொடுத்தது போல, ஆண்டவரே என் ஜெப விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தது போல, ஆண்டவரே இதை வீடியோ பார்க்குற ஒருவர்களுக்கும் ஆண்டவரே நம்புவது கர்த்தரால் ஆகும் என்று கூறி ஆண்டவரே அவர்களுக்காக தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் இத்தனை நாள் உடைக்கப்பட்டாலும் இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ உடைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலும் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் அவர்களுக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உடைக்கப்பட்டு ஆண்டவரை நம்புவது கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவர்களுக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்யும். சமாதானம் கிடைக்க ஆண்டவரே, உடல்ல பலவீனங்கள் கிடைக்க தேவன் கிருபை செய்யும். தேவன் ஆண்டவரே இந்த வார்த்தையை திரும்பவும் ஆண்டவரே சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் நம்புவது கர்த்தராலே வரும் ஆகும், எல்லாம் கர்த்தராலே ஆகும். ஆண்டவரே, தேவன் இந்த வார்த்தையை கொண்டு இது ஆண்டவரை பலப்படுத்த போவதற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you all.